நிலைவாழ்வை நோக்கி தவக்காலத்தின் 29ஆம் நாள் தியானம். நீதி செய்ய அழைக்கப்பட. தியான பகுதி இயேசுவின் மலை பிரசங்கத்தை சிந்திக்க அழைக்கின்றது. சீடர்களையும் தம்மை பின்பற்றி வந்த மக்களையும் பார்த்து தான் அவர்களிடம் எதிர்பார்க்கும் விடயங்களையும் அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய உயர்ந்த அடிப்படை ஒழுக்க நெறிகளையும் கற்றுக் கொடுக்கும் ஒரு இறையரசின் சாசனமாகும். இறையரசிற்குள் வருவதற்கு, அதற்குள் வாழ்வதற்கு ஒருவருக்கு இருக்க வேண்டிய அடிப்படை தகமைகள் இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. மனநிலை மாற்றம் இங்கு தரப்படுகிறது. முதலாவது, மலை பிரசங்கம் முடிகின்ற போது விண்ணரசு அவர்களுக்குரியது என்று முடித்து, கடைசி 8வது மலை பிரசங்கத்திலும் விண்ணரசு அவர்களுக்குரியது என்றே முடிக்கிறார். நிலைவாழ்வை நோக்கிய நமது பயணத்தில் இவ்வாறான வாழ்வின் கூறுகள் நமக்கு தேவை என்பதை இங்கு சுட்டி காண்பிக்கின்றார். நீதியை செய்ய நாம் துணிய வேண்டும் என்ற அழைப்பை கேட்கின்ற போது 4வது மலைப்பொழிவு நீதியை நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர் என்கின்றது. கடவுளிடமிருந்தும் சக மனிதர்களிடமிருந்தும் நாம் நீதி உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதை எதிர்பார்க்கின்றது. கடவுளுக்கு முற்றிலும் அடிபணிந்து அவரின் எதிர்பார்ப்பிற்கு, விருப்பத்திற்கு பிரமாணிக்கமுள்ளவர்களாக வாழ அர்ப்பணித்தல். இயேசு உலகத்தில் எவ்வாறு வாழ்ந்தாரோ அவ்வாறே நாமும் வாழ பழக வேண்டும். பவுல் பிலிப்பிய நிருபத்தில் கூறுகிறார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்கட்டும். நீதியின் மேல் ஏற்பட வேண்டிய வேட்கை இயேசுவை போன்றது. அந்த வாழ்வை வாழ அழைக்கின்றார். 8வது மலைப்பொழியும் கூட நீதியின் பொருட்டு துன்புறுவோர் பேறு பெற்றோர் என கூறுகிறது. இது நீதியின் பொருட்டு என்பது இயேசுவின் பொருட்டு துன்புறுவோர். இயேசுவே நீதியின் அடையாளம். நீதிக்காக தன் வாழ்வையும் கொடுக்க முன்வரும் நிலை. எந்த துன்ப சூழல் வாழ்வில் வந்தாலும் நீதியை விட்டு விலகாமல் இருத்தல், நீதியின் சார்பில் குரல் கொடுத்தல், நீதிக்காக போராடுதல் என்பதை குறிக்கின்றது. இது இலகுவானதல்ல. நாம் இறைவாக்கினரின் வாழ்வை நினைவுபடுத்தி அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள், நீதியின் இறைவாக்கினர் ஆமோஸின் பணி எத்தகையது என்பதை எண்ணி பார்த்து நாம் செய்யும் பணியும் கடவுளின் அருள் பெற்றது என்பதை நம்பிக்கையுடன் ஏற்று சோர்ந்து போகாமல் கடவுளின் விருப்பப்படி வாழ்ந்து அவரின் நீதியை நிலைநாட்டுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.